முந்தின வசனம் பாருங்க. நீங்கள் என்னிலும் என் வார்த்தையில் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். 100க்கு 100 பதில், 100% ஆன்சர் ஃபார் பிரேயர். கவனிங்க, கண்டிஷன் என் வார்த்தைகள் உங்களிலே என்ன செய்தால் நிலைத்திருந்தால். ஆவிக்குள்ள வார்த்தை, மனதில் வார்த்தை, வாயில வார்த்தை, காதுல வார்த்தை, தேவனுடைய வார்த்தை விதமாக நிறைந்திருக்கும் பொழுது பதில் 100க்கு 100 வரும் என்று இயேசுவே இங்க சொல்லி இருக்கிறார். கவனிங்க, பதில் வராதுங்கிறது தான் இன்னைக்கு அநேருடைய நம்பிக்கை. கேட்டு வைப்போம், அருமையான கத்து சொல்றாரு, கேட்டு வைப்போம் பிசினஸுக்கெல்லாம் இடமே கிடையாது, அங்கேயே ஃபவுலாகி போச்சு. ஜபத்துக்கு இது வரைக்கும் பதில் வராதுக்கு அதான் முக்கியமான காரணம். கேட்டா கண்டிப்பா என்ன செய்யும், கிடைக்கும். இயேசுனார் சொல்லியிருக்காரு, கண்டிஷன், நிபந்தனை, என் வார்த்தைகள் உனக்குள்ள என்ன செய்யணும், நிலைத்திருக்கணும். வார்த்தை என்பது அவ்வளவு முக்கியம் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஏன்னா இந்த புஸ்தகம் கிறிஸ்தவ வீடுகள்லாம் 9 புஸ்தகம் இருக்கிறதுனால வேல்யூ மக்களுக்கு தெரியவில்லை. அதுதான் பிரச்சனை. ஆனா பரலோகம் மறுமையால் ஒன்றுக்கு மரியாதை கொடுக்கிறது. வார்த்தை என்பதை திட்டமாக நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் சொல்றாரு, வார்த்தைகளை உள்ள வச்சுக்க, ஜபத்தில் வரும்போது கண்டதையும் பேசாத,